Next topic is electron affinity. So it is defined as the amount of energy released when an electron is added to the valence shell of an isolated neutral gaseous atom. So electron affinity na enna? So ஒரு எலக்ட்ரானை வந்து நம்ம ஒரு ஆட்டம்ல வந்து valence shell நம்ம வந்து ஆட்டம்ல வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகுது? some amount of energy வந்து ரிலீஸ் பண்ணுது. So அதுதான் வந்து என்ன சொல்றோம்? electron affinity. So இதோட யூனிட் வந்து kilojoule per mole. ஸோ இது வந்து வேலன்ஸ் ஷெல்ல ஆட் பண்ணும்போது அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து இது என்னவா ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆனியனாக வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜை ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த ஆட்டமே வந்து என்ன ஆகுது? ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஆட்டமாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? ஆனியனை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. Okay, so next வந்து variation of the electron affinity in the period. So period wise பார்க்கும்போது electron affinity வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So as we move from alkali metals to the halogen. So period wise னா இது alkali metal. So alkali metalல இருந்து நம்ம இப்படி வந்து பார்க்கும்போது இப்படி மூவ் பண்ணும்போது so electron affinity வந்து என்ன ஆகுது? So increase ஆகுது. So the amount of energy released will be more. So this is due to the increase in the nuclear charge. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஷெல்லில் வந்து ஆட் பண்ணும்போது ஒரே ஷெல்லே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளியர் சார்ஜ் வந்து என்ன ஆகும்? ஸோ நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அட்ராக்ஷன் பிட்வீன் தி so that increase in the nuclear charge and the decrease in the size. So இப்போ இது ஒரே ஷெல்லிலே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகுது. ஸோ அப்போ வந்து எலக்ட்ரான்ஸ் இங்கே ஆட் ஆகும்போது இந்த நியூக்ளியஸில் இருக்கிற ப்ரோட்டானோட கவுண்ட்டு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? ஸோ அட்ராக்ஷன் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் வந்து இப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணும்? ஸோ தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து இதோட சைஸ் வந்து என்ன ஆகுது? the size become decreases. ஸோ the size வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க? ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்லியம் ஆனால் நைட்ரஜன் வந்து பார்க்கும்போது ஸோ அது வந்து சம் வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது கிராஃபில். ஸோ பெர்லியம் நைட்ரஜன் பார்க்கும்போது ஸோ அது வந்து என்ன ஆகுது? வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்ன ரீசன்னு பார்த்தோம்னா பெர்லியம் வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 1s2 2s2 ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 1s2 2s2 2p3 இது வந்து ஹாஃப் ஃபில்டு ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும்போது நம்ம ஸ்டேபிள்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ நைட்ரஜன் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குது, பெர்லியம் வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ த அடிஷன் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். ஸோ இதில் வந்து இந்த ஆர்பிட்டல் இப்போ இப்படி இருக்கும்போது ஸோ இதில் வந்து நம்ம இன்னொரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்னாகும்? ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால இதுக்கு வந்து வேல்யூ வந்து இருக்குது எப்படி இருக்குது? ஆல்மோஸ்ட் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ பெர்லியமுக்கும் நைட்ரஜனுக்கும் பார்த்தா என்ன ஆகுது? ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபில்டாக இருக்கும், நைட்ரஜன் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன வேல்யூ இருக்குது? 0 எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இருக்குது. So and then noble gases, having noble gases electronic configuration எப்படி இருக்கும்? ns2 np6 fully filled இருக்கும். ஸோ இதில் வந்து fully filled இருக்கிற ஆர்பிட்டலில் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறது கஷ்டம். ஸோ இட் இஸ் த ஃபர்தர் எலக்ட்ரானஸ் addition of further electron is unfavorable. ஸோ அண்ட் தென் அதனால தான் இங்கே வேல்யூ வந்து எப்படி இருக்குது? ஸோ மோர் நெகட்டிவ் வேல்யூவாக வந்து இருக்குது. ஸோ நியான்கிறது இனர்ட் கேஸ். ஸோ அதனால் அதோட வேல்யூ வந்து மோர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ அண்ட் தென் ஹாலஜன். ஸோ ஹாலஜன்ஸ்னால் வந்து என்னென்ன? இதுதான் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டட்டின்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஹாலஜன் குரூப். ஸோ இப்போ the halogen having the general electronic configuration எப்படி இருக்குது? ns2 np5. ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து அதோட ஆர்பிட்டலில் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ p ஆர்பிட்டலில் வந்து பார்த்தோம்னா ஸோ p ஆர்பிட்டல் எப்படி இருக்குது? ஸோ ns2 np5னா என்ன அர்த்தம்? இங்கே 2 இங்கே 2 இங்கே 1 இருக்கும். ஸோ அப்போ ஒன் ஆர்பிட்டலில் வந்து 1 எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னாகும்? ஒரு எலக்ட்ரான் நம்ம கொடுக்கும்போது என்னாகும்? ஸோ ஈஸியாக வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இட் ரெடிலி அக்செப்ட் அன் எலக்ட்ரான் டு கெட் தி. ஸோ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே வந்து என்னாகும்? ns2 np6. ஸோ இனர்ட் கேஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ தேர்ஃபோர் அண்ட் இன் ஈச் பீரியட் த ஹாலஜனுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஸோ ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூவாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து இருக்குது.
So next வந்து variation of electron affinity in the group. So as we move down the group, ஸோ குரூப் வைஸாக ஸோ இப்படி வந்து குரூப் வைஸாக மேலேருந்து இப்படி கீழே வந்து பார்க்கும்போது அதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் த அட்டாமிக் சைஸ் அண்ட் தி ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் தி இன்னர் ஷெல் எலக்ட்ரான். ஸோ இப்போ வந்து அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட நம்பரும் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி போய் ஆட் ஆகுதுன்னா ஷெல்ஸில் வந்து வேறு வேறு ஷெல்லில், ஸோ நியூ ஷெல்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ நியூ ஷெல்ஸில் இப்போ வந்து லித்தியமில் எப்படி இருக்கும், சோடியமில் எப்படி இருக்குது, ஸோ பொட்டாசியமில் எப்படி இருக்கும். ஸோ இதோட ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், இதோட அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க, ஸோ இப்போ வந்து இங்கே இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரான், லாஸ்ட்டில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மியாகும். ஸோ ஏன்னு பார்த்தோம்னா இங்கே இன்னர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து என்னாகும், ஸோ இந்த வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் கூட வந்து ரிப்பல் பண்ணும். இது வந்து ஒரு ஷீல்டிங் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இப்போ நியூக்ளியஸ்க்கும் இந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள அட்ராக்ஷன் வந்து கம்மி பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதனால வந்து என்ன ஆகுது, எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூரினுக்கும் ஆக்சிஜனுக்கும் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது தேன் தி சல்ஃபர் அண்ட் தி குளோரின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன்னா, ஸோ ஆக்சிஜனும் ஃப்ளூரினும் வந்து எப்படி இருக்குதுன்னா சைஸில் பார்க்கும்போது ஸோ சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸ்மாலாக இருக்கும்போது என்னாகும், ஸோ அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும்போது என்னாகும், ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கும் இந்த எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும், ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு எலக்ட்ரான் இங்கே கொடுக்கும்போது என்னாகும், ஸோ எலக்ட்ரானுக்கும் ரிப்பல்ஷன் நடக்குது. ஸோ ரிப்பல்ஷன் நடக்கும்போது அந்த எலக்ட்ரானை வந்து ஈஸியாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் அது ஃப்ளூரினுக்கும் ஆக்சிஜனுக்கும் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ fluorine and the oxygen having the lower electron affinity than the sulfur and the chlorine. ஸோ இப்போ கிராஃபில் பார்த்தோம்னா ஃப்ளூரினுக்கு வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவாக இருக்குது தேன் தி குளோரின். ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்தோம், ஸோ அதோட சைஸ். ஸோ இதோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணாது, ஸோ அதை வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்காது. The same reason for oxygen and the sulfur. ஸோ இங்கே வந்து பார்த்தோமா ஃப்ளூரினுக்கு வந்து சைஸ் ஸ்மாலாக இருக்கும். ஸோ தேன் தி குளோரின்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஆக்சிஜனுக்கு வந்து ஸோ இந்த குரூப்பில் வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜனுக்கு வந்து சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ வந்து அதுக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சிஜனுக்கு தேன் தி சல்ஃபர். So next evaluate yourself. 7th question. The electron gain enthalpy of fluorine is 348 kilojoule per mole. The how much energy in kilojoule is released when 17.5 gram of fluorine is completely converted into Cl minus ion. So chlorine வந்து Cl minus ion மாறுறதுக்கு இவ்வளோ amount of energy வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 mole of chlorine வந்து ரிலீஸ் Cl minus ion மாறுறதுக்கு this much of amount of energy வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. ஓகே. ஸோ அப்போ 17.5 gram of chlorine வந்து அந்த chlorine அயானாக மாறும்போது எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 1 மோலுக்கு 348 கிலோஜூல் பர் மோல் இஸ் ரிலீஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ 17.5 கிராம் குளோரினுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. 17.5 into 348 டிவைடட் பை 1. 1 மோலுங்கும்போது அது எவ்வளோ கிராமில் இருக்கும், 35.5 கிராம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து என்ன ஆகுது, கிராம் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 348 டிவைடட் பை இது வந்து 1. இது வந்து 1 டைம், இது வந்து 2 டைம் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இது டிவைடட் பை 2 போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 174 கிலோஜூல். அப்போது 17.5 கிராம் ஆஃப் குளோரின் வந்து அதோட அயானாக மாறும்போது திஸ் மச் ஆஃப் அமௌண்ட் வில் பி ரிலீஸ்ட்.